அழகான காலை வேளையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்புமுனை நிகழ்ச்சியில ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட். மேக் ourselves right, the world will become right. அதாவது நம்ம எல்லோருக்குமே ஒரு விஷயம், எனக்கு இந்த விஷயம் கிடைக்கல, நான் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருந்தா நான் பெரிய ஆளா வந்திருப்பேன், எனக்கு இந்த மாதிரி பெற்றோர்கள் கிடைச்சிருந்தா நான் இன்னும் பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும், எனக்கு இந்த மாதிரி கணவர், எனக்கு இந்த மாதிரி குடும்பம் கிடைச்சிருக்கணும், எனக்கு இந்த மாதிரி குழந்தைகள். நம்ம வாழ்க்கை எப்போதுமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி எல்லாம் மாறி இருந்தாங்கன்னா என்னோட வாழ்க்கை வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே உண்டு. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு கதையில சொல்லணும்னா, ஒரு குழந்தை ஒரு 4 வயது ஒரு பெண், அவங்க அப்பா ஃபுல் டே ஒர்க் முடிச்சுட்டு உட்காந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த குழந்தைக்கு அவளால் தாங்க முடியல. அப்பா சாயங்காலம் ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே தன் கூட விளையாடணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ அந்த அப்பா போய் நச்சரிச்சுட்டே இருந்தது, என் கூட விளையாட வாப்பா, என் கூட விளையாட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அப்பா பார்த்தாரு, இந்த பொண்ணு எப்படியும் நம்மள நியூஸ் பேப்பர் படிக்க விட மாட்டா அப்படிங்கிற எண்ணத்துல அந்த நியூஸ் பேப்பரோட பேக் பேஜ்ல ஒரு கொரியர் கம்பெனியுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது. அதுல இந்தியன் மேப் இருந்தது. ஸோ அந்த இந்தியன் மேப் அந்த இதை கிழிச்சு தூக்கி போட்டாரு, பேப்பர்ல தரையில போட்டுட்டு, கண்ணா இது உன்னுடைய ஜிக்ஸா பசில், இன்னைக்கு நீ இதை விளையாடி, இதை இந்தியன் மேப்பை நீ சரியா அமைச்சிட்டேன்னா நான் உன் கூட விளையாட ஆரம்பிக்கிறேன், ஸோ அது வரைக்கும் என்ன படிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சார். 2 நிமிஷம் கூட ஆகல, அந்த குழந்தை அழகா இந்தியன் மேப்பை சரியா வச்சுட்டான். அந்த குழந்தையும் அந்த மேப்பையும் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, எப்படி நீ இதை இவ்வளோ அளவுக்கு செஞ்ச கண்ணா அப்படின்ட்டு. அந்த குழந்தை சிரிச்சுட்டே சொன்னதான், அப்பா நீங்க அந்த நியூஸ் பேப்பரை கிழிக்கும் போதே நான் பார்த்துட்டேன்ப்பா, அந்த நியூஸ் பேப்பரோட பேக் சைட்ல ஒரு மனுஷனுடைய போட்டோ இருந்தது, ஒரு மேனோட போட்டோ இருந்தது. ஸோ எனக்கு ஃபின்லாண்ட் எங்கே இருக்குது, சைனா எங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் ஒரு மனுஷனோட முகத்தில் ஃபேஸ் எங்கே இருக்குது, கண் எங்கே இருக்குது, மூக்கு எங்கே இருக்குது, இதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியும். ஸோ நான் அந்த மேனை சரியாக அமைச்சிட்டு பேக் சைட் திருப்பினா வேர்ல்ட் இஸ் ரைட்பா. She tells in this word, அதாவது I made the man right, the world became right. அது உண்மையான ஒரு வாழ்க்கை தத்துவம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மனுஷனை, நமக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம மாத்திட்டோம்னா இந்த உலகம் எல்லாமே மாறி போயிடும். நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, நீ வாழ்க்கையில இவ்வளோ மாறிட்ட அவ்வளோ மாறிட்ட அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நெகட்டிவ் கன்னடேஷனோட சொல்லுவாங்க. மாற்றம் இல்லாதது தான் தவறே தவிர மாறுறது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தோமோ, கற்கால மனிதர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றத்தை பிடிச்சிட்டு வாழ்றதுனால தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ வீல் மேக் திஸ், இதை ஒரு ஸ்லோகனா எடுத்துட்டு ஐல் மேக் மை வேர்ல்ட், நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா என்னை சுத்தி இருக்கிற வாழ்க்கை மாறும். ஸோ இது ஒரு வாழ்க்கை பாடமா அப்படின்னு நான் சொல்லணும்னா,